4 பேர் 4 விதமாக பேசி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தமிழகத்தில் பிரபலங்கள் 4 பேர் பேசியதை தற்போது பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டு காலமாக மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இந்த மாநிலத்தை எவ்வாறு வஞ்சித்திருக்கிறது, மாநில உரிமைகளை எவ்வாறு பறித்திருக்கிறது, நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, பணமதிப்பிற்கு நடவடிக்கை, கீழடி, அப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் தமிழகத்து மக்களுடைய நலன்களுக்கு விரோதமாக செயல்பட்ட பாஜக கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் படுதோல்வியை பாஜக சந்திக்க இருக்கிறது. நீங்க யாரோட கூட்டணி பேசணும்னு சொல்றது அது ஒரு தர்மம் சார். அது கிட்டத்தட்ட ஒரு ரகசியம். துணிக்குள்ள போட்டு தான் ஒரு மாடுல சந்தை வாங்கணும், மாடை விற்கணும்னாலே சந்தையில் இப்படி பேசுறாங்க. எங்களோட பேசுனது அவங்க பேசினாங்க, இவங்க பேசினாங்க, எங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் போகலாம். அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். பேசுனாங்க, அந்த அவங்க பேசுன நான் சொன்னேன். சில உடன்பாடு ஏற்படல, அவங்க கட்சி சின்னத்தில் நிற்க சொன்னாங்க, நான் நிற்க விரும்பல. நம் கண்முன்பாக நரேந்திர மோடி ஏற்கனவே 5 ஆண்டு காலம் சாதனை புரிந்த பிரதமராக முன்னிற்கிறார். நாங்கள் சாதனைகளை சொல்லித்தான் வாக்குகளை கேட்போம். எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களை முன்னாடி முன்னிறுத்துவது ஒரே நபர் தான். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் பரிந்துரை செய்துவிட்ட பிறகு மீண்டும் ஒரு முறை நேற்று முன்தினம் பேசியிருக்கிறார். ராகுல் தான் பிரதமர். அதனால எங்களுக்கு பணி ரொம்ப சுலபமாக முடிந்து விட்டது. தமிழக மக்களை பார்த்து நீங்கள் மோடி அவர்களா ராகுலா என்று சொன்னாலே போதுமானது. கொஞ்சம் விவரம் தெரிந்த யாருமே நரேந்திர மோடிக்கு ஆதரவாகத்தான் நிற்பார்கள். எஸ்டிபிஐ கட்சி கூட்டணி என்பது 40 தொகுதிகளிலும் இறையருளால் வெற்றி பெறுவது உறுதி. ஏனென்றால் மத்திய மாநில அரசுகளின் மீது இருக்கிற மிகப்பெரிய கோபம். அதிமுக கூட்டணி வெற்றியே பெறாது. அதற்கு மிக முக்கியமான காரணம், அதிமுகவின் மீது அனைத்து தரப்பு மக்களுக்கும் கோபம் இருக்கு. அதிமுக மேல கோபம் இல்லாத மக்களே இல்லை. ஏன்னா மக்கள் நலனில் அக்கறையோடு எந்த திட்டமும் இந்த மாநிலத்தில் நிறைவேற்றப்படவில்லை. இந்த 2 வருட கால அதிமுகவினுடைய ஆட்சியில் மாநில உரிமைகள் பறிபோய் இருக்கிறது.